நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கிளிலொழுகும் தேசிய கீதத்தை அவமதிச்சா சீராறும் தேசியத்தை அவமதிச்சா தப்பா போயிடும். முத பாட வேண்டிய பாடல் என்னது? வந்தே மாதரம். தாய் மண்ணே வணக்கம். இந்த வந்தே மாதரம் அது பிரச்சனை இல்ல, சூப்பர் பாட்டு அது. அது ஆந்தம். வந்தே அதுல ஒரு லைன் வரும். அது ஒரு லைன் வரும். என்ன வரும்? மறந்து சுஜலா. அதா ஓ, நீ உண்மையான வந்தே மாதரம் வந்துட்டீங்களா? என்னடா நான் அதுக்கு போனா இதுக்கு வர, இதுக்கு வந்து அதுக்கு போற. இல்ல ஆந்தம் ஏஆர் ரஹ்மான் பாடுனதுல வண்ண 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 கோடு தாய் அப்படின்னு ஒரு லைன் வரும். அது மறந்துட்டேன். சரி விடு, எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற? மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல நம்ம பட்டமளிப்பு விழா 33வது பட்டமளிப்பு விழா. நல்ல விஷயம். பழக்கத்துல வாங்கின மாணவர்களுக்கு மட்டும்தான் ஆளுநர் கையால கொடுப்பாராமா அப்படின்னு ஒரு பிரச்சனை ஆயி போச்சு. அதாவது ஆளுநர் கையால அவார்டு கொடுத்தாதான் வாங்குவேன், இல்லன்னா வாங்க மாட்டேன் சொன்னது சங்கியா இருக்குன்னு நினைக்காதீங்க. வேற சங்கிதான் பசங்க சொல்லியிருக்காங்க. அது யாரு என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச அது வந்து சம்பவம் இல்ல. விஷயம் என்னன்னா இப்படி இருக்கலாம். அதாவது அவர் இருந்துகிட்டே கொடுக்காம இருக்குங்கிறது வேற. இந்த சாம்பிள் பண்ணுவாங்கல்ல, நான் ஒருத்தருக்கு கொடுத்துறேன், மிச்சம் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க. வேணா ஒண்ணு பண்றீங்க, நான் அப்படி குடுக்குற மாதிரி ஒண்ணு போட்டோ எடுத்து கட் அவுட் வச்சுக்கோங்க, அந்த பக்கம் எல்லாரும் வாங்குற மாதிரி வச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா அது கோவம், யாரா இருந்தாலும் கோவம் வரத்தான் செய்யும். ஏன் நின்று கொடுத்துட்டு போக மாட்டாரா? அப்படின்னா கலெக்டர் வேலை இருக்கு, இதான வேலை இருக்கு. 1500 பேரா இருந்தாலும் நின்று கொடுத்துட்டு போகணும், அதுக்கு தான் சம்பளம் கொடுக்குது. ஆமா, யா விட்டு காசு. அந்த பட்டம் வாங்குறான்னு சொன்னாலும் அந்த பையன் அவங்களுக்கு 400 500 கேட்பாங்க. இல்ல தம்பி, அவங்க அப்பாவும் அந்த ஆளுநருக்கு உங்க அப்பாவும் காசு கொடுக்குறாரு, இந்த பையனும் காசு கொடுக்குறான். அப்ப நீ நின்று கொடுத்துட்டு போகணுமா இல்லையா? அவர் இருக்க வீட்டு கூட வாடகை தர மாட்டாராம். அதனால அது வந்து உரிமை பிரச்சனை, மதிக்காம போறது தம்பி. நாளைக்கு போய் இப்ப இது மேட்டரே இல்ல, அவர் கொடுத்தா என்ன குடுக்கலாம். இப்ப நான் மட்டம் வாங்கும்போது எனக்கு நெஞ்சு வடிக்கி பேசிட்டு இருக்கிறாரு, முன்னாடி சொல்ல வேண்டியதுதானே. அது மேட்டரே இல்ல, அது கொடுத்தா என்ன குடுக்கலாம் என்ன. அப்படி கிடையாது. ரோசமுள்ள கண்மையா வண்டிக்கிறேன். இப்போ அவன் ஃப்ரெண்டு இருக்கிறான், பத்தியா நான் போய் ஆளுநர் கையில வாங்கணும், பத்தியா நீ பத்தியா அப்படின்னு ஃப்ரெண்டு காமிக்கிறான்ல, அவன் யார்கிட்ட எதை வச்சு காமிப்பான்? ஆளுநர் போட்டோ இவன்ட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவான்? இவன் ஏங்கி போட மாட்டானா? இவங்க அந்த பிரஸ்டீஜ் கிடையாதா? அதனால எல்லாருக்கும் சம உரிமை, சமூக நீதி. நீ யாரா இருந்தாலும் இன்னும் கொடுத்துட்டுதான். ஆமா, இப்ப நீங்க ஆளுநர்கிட்ட எடுத்துட்டு கூட இங்க பாருங்க, முதலமைச்சர் கூட எடுத்துன்னு கூட காட்டலாம். அதையே எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அது இல்ல தம்பி, இப்ப அவனுக்கு தெரியும்ல உனக்கெல்லாம் கொடுக்கவே அது பெரிய மன உளைச்சல் ஆயிடும், வயிற்றுச்சல் ஆயிரும். அப்போ சிங்கிள்ஸும் லவ் பண்ற மாதிரி ஆயிடும். இப்பெல்லாம் ஒரு ட்ரெண்டே ஆயிடுச்சு. ரொம்ப தெளிவாயிட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஆளுநர் கையால் நான் வாங்கல சார், உங்க கையால, நீங்க தான் ஆசிரியர், உங்க கையால கொடுங்கன்னு வாங்கி. அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. எங்க எப்பயும் ஆச்சு, இடையில தான் ராஜ்மோகன் போனா அந்த ஃபங்க்ஷன்ல ராஜ்மோகன் இருந்தாப்ல, நான் ராஜ்மோகன் கையால் வாங்க மாட்டேன். நம்ம இவரு ஒரு திராவிட, நம்ம ராஜ்மோகன் அடாடாடாடாடாடாடா ஆசிரியர்களை போற்றும் மாணவர்களை நம்ம ஆட்சியில் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு டக்குன்னு ஒரு உருட்டி அப்படி தப்பின்னு. அந்த பத்திரிகையாளர் யாரு தெரியுமா? அவர் வந்து ஜேர்னலிசம் இங்கேயும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இங்கே தான் VN பன்னீர்செல்வம்னு ஒரு திராவிட பத்திரிகையாளர். அவர்கிட்ட தான் நான் வாங்கணும்னு சொல்லி போய் வேலை பண்ணிக்கிட்டு வாங்கினாப்புல. ராஜ்மோகன் பக்கத்தில் நிற்கிறாப்புல ஒரு வழக்கம் போல ஒரு மாதிரி வலிஞ்சிட்டு நிற்பாப்புல. அது இப்ப கூட இந்த நீட்டு போராட்டம் வலியுதுதான் என்னன்னு நம்ம வந்து எழுதிடலாம். இந்த ஸ்மைல் டிஃபைன் பண்றது இருக்குல்ல, ஸ்மைல் ஷைனிங் ஸ்மைல். வலிகிறதுனா என்னன்னா, ராஜ்மோகன் சிரிக்கும் போது ஒரு அழகான அதான் வலிஞ்சு நிக்கா வலியுது அப்படிங்கிறது அதான் உதாரணம். அதனால ஆளுநர்கிட்ட வாங்க மாட்டேங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எதையும் சாதாரணமா பேசக்கூடாது. எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு, உனக்கு தெரியாது இல்ல. சரியா? என்ன அடுத்த விஷயம், அதாவது என்னன்னா, இது சர்டிபிகேட் வாங்குறது வாங்காதெல்லாம் பிரச்சனை இல்லை. முன்னாடி ஒரு பாட்டை பாடுனீங்கல்ல, என்ன பாட்டம்? தாய் மண்ணே வணக்கம் வந்து அதுவும் இல்லைங்க. இவரே அது இப்ப 4வது இடத்துக்கு தள்ளிட்டாப்புல. இப்ப வாயா போயங்கிறது இடையில. சரி விடு, செல்லமா நீங்க என்ன, நீங்க நான் இனிமே முதலாளினே சொல்றேன். முதலாளி தம்பி, நான் முதலாளி கிடையாது. அப்ப எதுக்கு என்ன தடுத்தீங்க? சரி ஓகே. ஜனகணமன ஐயா, இப்ப என்னன்னாங்க ஐயா, அந்த வந்தே மாதரெல்லாம் விடுங்க, தமிழ் தாய்க்குன்னு ஒரு வாழ்த்து பாடல் இருக்குல்ல. ஆமா, நீராறும் கடலுடுத்த நிலமளந்த
கைழொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டம் இதில் காப்பிரைட் இல்லைன்னே பாடிக்கே இருக்கிறது. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடும். ஸ்கூல்ல அசம்பிளில ஸ்டேஜ்ல பாட விட்டாங்களோ? நான் லீடர் உறுதி சொல்லுவோம். தள்ளி உட்காருப்பா. அந்த பாட்டை 3வது இடத்துக்கு தள்ளி விட்டாங்க. இப்ப 3வது இடத்துக்கு மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே. அது எங்க இருந்ததுக்கு முன்னாடி முதல் இடத்துல இருந்துச்சு. யூஸ்வலா கொடியேற்றும் போது எப்போதுமே வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணும், முடிக்கும் போது தேசிய கீதம் பாடணும். இதுதான் மரபு, ஃபன்ஃபாடு தான். இந்த ஃபன்ஃபாடா மாத்துறாங்க. எடுத்தவொடனே என்னன்னா, இப்போ சிம்பிள் இப்படி வச்சுக்கலாமா, முதல்ல சாம்பார், ரசம், மோர், பாயாசம் சொல்லாத மோர்னு வச்சுக்க. இப்ப என்ன பண்றாங்க, மோர், ரசம், சாம்பார், அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் அப்படி விட்டாங்க. இன்னும் கீழே வேணா போயிருக்கு, முதல் எச்சியல அப்புறம் மோர், தலைகளா பண்றாங்க. இதுதான் நம்ம வந்து வேணாங்கிறோம். அதுலயும் அந்த மனோன்மணியன் சுந்தரனார் பிள்ளை, அவர் யார் அவரு? அந்த பாட்டு எழுதினவர். அப்படியா? அவரும் எழுதினாரு. 1870 எழுதியிருக்காப்லையா. பயங்கரமா படிச்சு வந்துட்டான் பையன். இல்ல நான் டீடைல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். எதுக்கு வருஷம் இந்த நாமக்கல் கவிஞர் தானே? நாமக்கல் கவிஞர். ஆமா தம்பி, நாமக்கல் கவிஞர் மனோன்மணியன் சுந்தரனார் பிள்ளை இருக்காருல்ல, அந்த பில்டிங் இப்ப 10வது மாடிக்கு போறாருல, அந்த பில்டிங் இந்த யூனிவர்சிட்டி. ஐயா தப்பா சொல்லிவிட்டேன். 1891 இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் வரலாற்று சிறப்பு மிக்க விஷயம் என்னன்னா, 1970 அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர் வந்து இத மாநில பாடலா அபிஷியலா அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்த ஜெயலலிதாவோ இல்ல வந்து யாரு வந்தாலும் சரி அதுல இருந்து கை வைக்கவே இல்லை. அது அந்த மரபுபடியே அப்படியே ஃபாலோ பண்ணப்பட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமை அப்படியே நிலைநாட்டப்பட்டே இருந்துச்சு. இப்ப நம்ம மினி சங்கி கூட்டம் ஆட்சியில இருக்கிறதுனால இல்ல, நீ இப்ப எனக்கு என்னால நீ நிம்மதினா இந்த பாட்டு இருக்காங்க எனக்கு நிம்மதி. இப்ப 3வது போயிட்டுங்கிறது உன்னோட பிரச்சனை. வேணா இப்படி பாப்போமா, எனக்கு இந்த பாட்டு இருக்குதா, இன்னும் 3வது இடத்துல இருக்குதா? இல்ல அப்படி வேணாம், நம்ம தற்கூரி மாதிரி பேசிடுவான். என்னது 1 பெருசா 3 பெருசா சொல்லுங்க. 1 பெருசா 3 பெருசா? 3. அப்ப 3 பெருசுன்னு நம்ம பெரியார் தானே. 3வது இடத்துல தமிழ் தாய் வாழ்த்து இருக்கா, இதுல என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்டு போயிடலாம். அதேதான். எப்படி நம்ம என்ன பாட்டு, எனக்கு இந்த பாட்டு இருக்கிறது பிரச்சனை தான் தம்பி. ரத்தத்தின் ரத்தமே இனி அந்த பாட்டு மாத்திர போறாங்க தம்பி, தமிழ் தாய் வாழ்த்துன்னு. தம்பி நீ மனோன்மணி இந்த பாட்டு 3வது இடத்துல இருக்கிறது உனக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. எனக்கு அந்த பாட்டு இருக்குதுங்கிறது சந்தோஷமா இருக்குது. எல்லா புகழும் ஒருவனுக்கே, அது வந்து ஓடிக்கொண்டிரு, அது வந்து மாத்திடுவாங்க தம்பி. மாத்திரலாமா? நல்லாதான் இருக்கு. மாத்த போறாரு. அப்ப எல்லாரும் இப்படி உட்காந்து எந்திரிக்கணுமே. இல்ல எனக்கு வந்து இங்க ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம், கலிஜா இருக்கிறானுங்கோ, எல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸா கிளம்சியா இருக்கிறாங்க, கூட்டமா இருக்கிறாங்கோ அப்படின்னு தான் ஒரு 10வது மாடிக்கு போறாப்புல. அதே மாதிரி என்னங்க அது எப்ப பார்த்தாலும் பழசு நீராறும் கடல் உடுத்த என்னங்க யாருங்க இப்ப நீராகாரெல்லாம் சொல்றா? எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, ஊக்குவிப்போன் கூட தேக்குவிப்பான் நீ ஊக்குவித்தால், அதெல்லாம் வருதுல. அந்த மாதிரி வந்து முன்னாள் அந்த மாதிரி படுத்துக்கிட்டே போடலாம். அப்படி இந்த குருவில ஒரு பாட்டு இருக்குமே, என்ன பாட்டு? அண்ணா அதிகா, அது நிறைய இடத்துல இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல்ல பாடுறாங்க பசங்க, யோசிச்சு பாருங்க. காலையில இது தலைமை ஆசிரியர் சொல்லும், டண்டானா டர்னா டண்டனாக்கா டர்னா, நீ எந்த ஊரே நான் எந்த ஊரே. காப்பிரைட்ஸ்ல கிடையாது இதுக்கெல்லாம். இது தேவை இல்ல. இது வந்து இது வந்து யாரு? தீனா மியூசிக் மன்மதராச தீனா தம்பி அவர்லாம். ஆனா இப்ப எல்லாம் கம்பெனில கொடுத்து தர்றாங்க, அது ஒரு சிக்கலா இருக்குல்ல. அப்ப அமைதியா இருப்பா, தெரியுதுல்ல. சரி ஓகே. ஸோ எனக்கு இந்த பாட்டு இருக்கிறதுங்கிறத என்னெல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாம இருக்குது. உனக்குலாம் 3வது இடத்துல போயிட்டு தான் பிரச்சனை. அழியாம இருக்கே, அது வரைக்கும் அது வரைக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் அழிய விட மாட்டோம். இல்ல அதான் இப்ப என்னது இந்த பாட்டு பிரச்சனை. அடுத்தது இல்ல இதுல இன்னொன்னு இருக்கு. என்னது? நம்ம கூட்டணி கட்சிகள்லாம் இது வாயை திறக்காம இருக்கு. இப்ப சிபிஎம் கேட்டுருச்சு, என்ன இது வந்து விளக்கம் கொடுக்கணும், இது என்ன காரணம், இது வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சிபிஎம் கேட்டுருச்சு. ஆமா, சிபிஐ கேட்டுச்சான்னு தெரியல. சிபிஐ கேட்கல, சிபிஎம் கேட்டிருக்கு. சிபிஎம் கேட்டிருக்கு. சிபிஐ கேட்டுச்சா என்னன்னு தெரியல. அண்ணன் திருமாவளவன் ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அவரு பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்றாரு. அது எப்படி பாயிண்ட் வரட்டும்? முன்னாள் மாணவர் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய யாரு? திருமாவளவன் அவர்கள்.
அப்படியா? அங்கதான் பட்டம் பெற்றார். ஓஹோ. அதுவும் பிஎஸ்டி. இல்ல அதுதான் என்ன சொல்லிட்டாப்ல அண்ணன் என்ன சொல்றாருன்னா வெயிட் பண்ணுங்க. அதான் நாங்க எதிர்க்கிறோம்ல. வெயிட் பண்ணுங்க, பாயிண்ட் வரட்டும். அதாவது அவர் வந்து எங்களை சூஸ் பண்ணதுனாலே அவர் சங்கி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எப்ப நீங்க எங்களை சூஸ் பண்ணீங்களோ அப்பவே நீங்க சங்கியில் முடிவு பண்ணிட்டோம். அப்ப இதே தான் திமுகவுக்கு பொருந்தும். அப்ப திமுக 99ல வந்து பிஜேபி கூட வந்து சாரி திமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சதுன்னா அப்ப பிஜேபி அதான் நினைச்சிருப்பான், எங்களை ஆதரிச்சுனால நீங்க சங்கி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல. அது திமுக தான் முதல்ல கொண்டு வந்துச்சு, திமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால தான் பிரச்சனையான்னு சொல்றீங்க. அப்ப அப்படிதானே? பிஜேபி வந்து திமுக வந்து அவங்க அழைச்சதுனாலே முடிஞ்சு போச்சுன்னா அந்த விஷயம். ஆமா. இப்ப வந்து யாராவது திருமான மூவே தோழர் இவங்க விமர்சனம் பண்ணல இல்லையா? இவரு தாவக்கா யாரு? அவரு தாவக்கா விமர்சனம் பண்ணிருக்குது. வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி அவரு சொல்லியிருக்காரு வருத்தத்தை அளிக்கிறதுன்னு இருக்காப்ல. சீமான் வந்து பொழந்து கட்டி இருக்காப்ல. இது என்னது கையாளாகாத தனத்தை காட்டுகிறது அப்படின்னு ஓப்பனா பேசிட்டாப்ல. அவர் சிஎம் ஆயிட்டாருன்னா பாண்டிச்சேரி வாழ்த்து இங்க அவரு சிஎம் ஆயிட்டாருன்னா இந்த பாட்டு இருக்காது. வட்ட வட்ட பாறையில வரகரிசி தீட்டையில மாமா மகளே தக்கு முக்கு தக்கு தாளம் அப்படின்னா கவிதைகள் சொல்லவா உன் பெயர். இந்த பாட்டுலாம் தேசிய எதுவும் வச்சிருவாரு அண்ணன். உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன வாய பூக்காதே தம்பி. ஆட்சி ஏன் ஆட்சி நான் வைக்கதான் இருக்க முடியும். அதனால என்னன்னா ராஜ்மோகன் அண்ணா வந்து என்ன சொன்னாருன்னா இது மாநில அரசாங்க நிகழ்ச்சி இல்ல மத்திய அரசாங்க நிகழ்ச்சி, அதனால அதாவது பதவியேற்பு, அதனால அவங்க வந்து விருப்பத்துல வந்து தேசிய கீதத்தை போட்டாங்கன்னு ஒரு உருட்டிட்டீங்க. ஆனா இப்ப மாநில அரசாங்கம் மாநில கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஒரு பல்கலைக்கழகத்துல 3வது இடம், 2வது கூட இல்ல 3வது இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்பட்டிருக்குது. தமிழ் வழியில ஆராய்ச்சி எல்லாம் செய்யக்கூடிய நீங்க அந்த மடத்துல எல்லாம் போய் படுத்து கல்வெட்ட பார்த்த நீங்க தமிழுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்பதான் ஒரு அடி அடிச்சிருக்காங்க, 3 அடி அடிச்சா திருப்பி அடிக்க முடியும். அப்ப எம்ஜிஆர் மாதிரி எம்பிஆர் அடிங்க முதல் அடிச்சிட்டேன் 3 1 அடிச்சா திருப்பி அடிக்கிற மாதிரியே நான் பாட்டுக்கு என்ற நீ பாட்டுக்கு அடியா அப்படின்னு கடைசியில சொல்லிடுவாங்க. அப்படிலாம் இல்ல, எத்தனை தாவைக்குல இருந்து அறிக்கை வந்திருக்குது. நாங்கள் இதை கடுமையாக எச்சரிக்கிறோம். எங்கள் தாய் தமிழ் திருநாட்டில் நீங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது, பேசாம இருக்கணும். நீங்க யார் அந்த டேப் ரெக்கார்டு போட்ட பையனியா தம்பி அப்படின்னு அது எப்படி கை அந்த டேப் போச்சு? கடுமையா எதிர்த்திருக்காப்ல. எப்ப என்ன சாயங்காலம் 6 மணிக்கு மேல எதிர்த்திருக்காப்ல. இந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு 1 ஹவர்ல தெரிஞ்ச உடனே ட்வீட் போடுவாங்க, இல்ல அறிக்கை ஒண்ணு பேரு எல்லாரும் சொல்லி முடிச்ச பிறகு அடக்கம் பண்ண பிறகு. அதனால நேற்று சாயந்தரமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உடனே ரிலீஸ் பண்ணாம சாயந்தரமா எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் பண்ணிருப்பாங்க. முத பாடுனது தமிழ் தாய் வாழ்த்தானா ஒரு வாட்டி ஹெட்போன் போட்டுக்கலாம். வந்தே இல்ல என்ன ஊருக்குள்ள ஒரு சத்தம் இருக்கு, என்ன பேசிக்கிறாங்க, என்ன பிரச்சனை? 3வது பாடின என்ன பாட்டு தானே, எப்ப பாடின என்ன பாடுறாங்கல்ல என்ன? இப்ப அவங்க திரும்ப கேட்டுருக்காரு தளபதி. இப்ப படத்துல வந்து முத பாட்டு ஒரு ரொமான்ஸ் பாட்டை வச்சா ஓடுமா? ஓப்பனிங் சாங் தூக்கி கடைசியில வச்சா ஓகேவா நல்லா இருக்குமா ஓடுமா சொல்லுங்க? அது மாதிரிதான் தளபதி. இப்ப நீங்க ஓப்பனிங்ல இளவுல இந்த மாதிரி ஒரு சாங் வச்சா படம் விளங்குமா? அப்படிதான் தளபதி, இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படிங்களா? அப்படின்னு நம்ம கண்டிப்பா அப்படின்ட்டு அந்த ஆளுக்கு விளக்கம் கொடுக்கறது சாயந்தரம் வரைக்கும் ஆயிருக்கும்ல இருக்கு. அதனால சாயங்காலம் நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல பத்தி கத்திக்குவாங்க நீங்க முருகதாஸ் கூப்பிடுங்க. முருகதாஸ் வாங்க தம்பி, நீங்க வாங்க. என்ன சொல்றாங்க என்ன ஒண்ணு இல்ல தளபதி. இப்ப நீங்க கத்தி படத்துல விவசாயிகள் சாகும்போது ஒரு பாட்டு வருது இல்ல, அந்த பாட்டை ஓப்பனிங் சீன் உங்களுக்கு இல்ல கடைசியில யார் பெற்ற மகனோ ஓப்பனிங்ல வச்சா நல்லா இருக்குமா? எந்திரிச்சு ஓடிடுவாங்க. எப்படி தலைவா அது எப்படி வைக்க முடியும்? அது கடைசியில் வர பாட்டுப்பா, சிச்சுவேஷன் அங்கே தானே இருக்குது. அதே மாதிரி தான் தலைவா தமிழ்நாடு. அதனால தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல இருக்கணும், அவ்வளோதானா? இது யாரையும் சொல்ல தலைவா, இது யாருமே சொல்ல, அவ்வளோதானே? கொடுங்க பேனா பேப்பர் கொடுங்க. இனிமேல் ஃபர்ஸ்ட்ல ஐட்டம் சாங் கூட அப்படின்னு இல்லை, அவர் புரியறது தம்பி. அவர் புது மனுஷன், ஆட்சிக்கு புதுசு, எல்லாமே புரியறதுக்கு பழகிறதுக்கு லேட் ஆகும்ல. அதனால எல்லாத்தையும் நான் கத்துக்கிறேங்கண்ணா, கத்துக்கிட்டு எல்லாத்தையும் சிறப்பா செய்வாங்கண்ணா அப்படின்னு சொல்ற ஆளுதான். அதனால பாப்போம், கொஞ்சம் டைம் கொடுப்போம். சொல்ற மாதிரியே பேசுறீங்க.
கொஞ்சம் டைம் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு தெரியும். ஆனா கடுமையான எதிர்வினைகள் வந்திருக்குது. வந்து இந்த மாதிரிலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் சாதாரண விஷயங்கள் கிடையாது. எல்லாமே போராடி போராடி அவங்கள்ட்ட மிதிப்பட்டு அந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு உரிமை வாங்கும் பொழுதும் நம்மளை தீவிரவாதின்னும் நீங்க பிரிவினைவாதின்னு சொல்லிதான் எல்லாத்தையும் பண்ணாங்க. கலைஞர் இந்த தமிழ்நாடு இவ்வளவு கட்டமைப்போட இருக்குன்னா அது எல்லாமே 69லேருந்து 75 வரைக்கும் கலைஞர் போட்டு வச்ச கட்டமைப்பு தான். முதலமைச்சர்களுக்கு கொடியேற்றுறதா இருக்கட்டும், அவர் ஆரம்பிச்ச அத்தனை இன்ஸ்டிடியூஷன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அந்த கழகம், தமிழ்நாடு இந்த கழகம், தமிழ்நாடு அது, தமிழ்நாடு இது, தமிழ்நாடு தேர்வாணையம், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், இது எல்லாமே கலைஞர் கொண்டு வந்தது. இன்னைக்கு ஃபேமஸா இருக்கிற எல்லாமே கலைஞர் கொண்டு வந்தது. எல்லாமே அவர் 69லேருந்து 75க்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பேட்ச் ஒர்க் பார்த்தவங்க தான் இவங்க எல்லாருமே. எம்ஜிஆர் பேட்ச் ஒர்க் தான் பார்த்தாரு, ஜெயலலிதா பேட்ச் ஒர்க் தான் பார்த்தாங்க, இன்னைக்கு விஜயும் பேட்ச் ஒர்க் தான். ஸ்டாலின் 5 ஆண்டு காலம் பார்த்தார்ல, அவர் விட்டு வச்ச வேலையை தான் இப்போ பேட்ச் ஒர்க் பார்த்துக்கிட்டு நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு பண்றாப்புல. எல்லாருமே பேட்ச் ஒர்க் பார்க்க வந்தவங்க. அதனால இந்த உரிமையெல்லாம் சாதாரணமா வரல. பிரிவினைவாதுங்கிற பேரை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்தாரு. என்னது உண்மையிலே அதாயா? அன்னைக்கு வாங்கும்போது பிரிவினைவாதினாங்க. இன்னைக்கு எல்லாரும் கர்நாடகாவோ ஆந்திராவோ அல்லது மற்ற ஸ்டேட் எல்லாருமே இன்னைக்கு கொண்டாடுறாங்க. நீங்க அன்னைக்கு ஹிந்தி மொழியை எதிர்த்தீங்க, நாங்கள் உங்களை தப்பா நினைச்சிட்டோம், இன்னைக்கு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கர்நாடகா சொல்லுது, ஆந்திரா சொல்லுது. அதனால இதெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கினது. அதோட அருமை தெரியாம எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிரமம், திரும்ப வாங்க முடியாது. அதனால போராடுவோம். தமிழ்நாடு போராடி கொண்டே இருக்கும்.